திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமை தேர துளும்புக நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் மண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய அவரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமலவன சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகிற திருவாசக தொடரிலே நாம் 5வது பகுதியாக விளங்கக்கூடிய திருச்சதகத்தை இன்றைய தினம் தொடங்கி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருவாசகத்திலே 4 அகவல்களையும் நாம் சிந்தித்தோம். சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்டப்பகுதி, பிறகு போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளை நாம் சிந்தித்த பிறகு அதை தொடர்ந்து திருவாசகத்திலே கோர்த்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய திருச்சதகத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சதகத்திலே 100 பாடல்கள் உண்டு. சதகம் என்றால் 100 பாடல்களினுடைய தொகுப்புன்னு அர்த்தம். சதம்னா 100ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதான் சதகம் என்று சொன்னால் 100 பாடல்களை கொண்ட பகுதி என்று. இதிலே 10 பாடல்களாக தொகுத்து 10 பகுதிகளாக தந்திருக்கிறார். 10 பாடல்களாக தொகுத்து 10 பகுதிகள், அப்போ பைத்து 100 அப்படி தந்திருக்கிறார். அப்படி தந்திருக்கிற பொழுது அந்த 10 பாடல்களையும் சுவாமியே பிரித்தாரா, இல்லை பின்னால் வந்தவங்க இந்த 10 பாடலாக பிரித்தாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது ஒரு கேள்விக்குரிய விஷயம். ஏன் அப்படி ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், இப்போ இந்த 100 பாடலுக்கும் ஒரு பொது தலைப்பு, உள்குறிப்பு, 100 பாடலுக்கும் சேர்த்து ஒரு உட்குறிப்பு, பக்தி வைராகிய விசித்திரம் அப்படின்னு ஒரு பொது குறிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு 10 பாட்டுக்கும் ஒரு தனி தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது மணிவாசகர் இந்த உட்குறிப்பு தருகிறவர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த உட்குறிப்பு ஆசாங்கா போன்றவர்களெல்லாம் அது அந்த அந்த பகுதியினுடைய உள்குறிப்போட இந்த உட்குறிப்பு என்பது ஒத்துப்போகிறதான்னு சரியாக தெரியலன்னு அவங்க கருத்து. அது ஆனாலும் வழக்கமாக வழி வழியாகவே இந்த உள்குறிப்பு வந்திருக்கு. ஒரு பகுதியை சொல்லுகிற பொழுது உட்குறிப்பு. இப்போ நமக்கு இந்த 100 பாடலும் 10 பகுதியாக சாமி பிரிச்சிருப்பாரான்னு ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னு கேட்டால், 100 பாடலும் அந்தாதியாக இருக்குது, ஒவ்வொன்றும் தொடர்ச்சி உடையதாக இருக்கு. 100 பாடலும் அந்தாதியாக வைத்ததுனால அந்த 100ஐயும் பிரிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சாமி 100ஐயும் ஒன்றா தான் பாடியிருப்பார் இல்லையா?
அது 10 பாடலாக நம்ம சௌரியத்துக்காக நம்ம மக்கள் அதை பிரித்து அதுக்கு ஒரு உட்குறிப்பும் தந்து அதனுடைய என்ன சொல்ல வருகிறார் அந்த செய்தி, இதில் என்ன சொல்ல செய்தி வருகிறது என்ற அந்த நிகழ்வோடு அது வருகிறது. நாம் இப்போ திருவாசகத்தை அந்த ஒரு பகுதியை படிக்கிற பொழுது முதல்ல அந்த பகுதிக்கு என்ன பெயர், அதுக்கு அந்த பெயருக்கு என்ன உட்குறிப்பு அப்படின்னு. இப்போ அந்த பகுதிக்கு அன்னை 10 அப்படின்னு பேர், அதுக்கு என்ன உட்குறிப்பு, அதோட உட்குறிப்பு, இதை கொஞ்சம் யோசிக்கணும். அப்புறமா அந்த பாடல்களை எல்லாம் படிக்கணும். படிக்கிற பொழுது அந்த உட்குறிப்போடு இந்த பாடல் பகுதி எவ்வாறு தொடர்புடையதாக விளங்குகிறது என்று நாம் அதை பார்க்கலாம். இந்த 100 பாடல்களும் பெருமானுடைய பல்வேறு உணர்வு நிலைகளை காட்டுவதாக இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்வு அதிகமாகவும், ஒரு பக்கம் புலம்பலாகவும், ஒரு பக்கம் வருத்தத்தக்க கூடிய நிலையில தான் இருப்பதாகவும், இப்படி உணர்வு கலவையிலே இது விளங்குகிறது. இந்த உணர்வு கலவையை விளங்குகிற பொழுது இது முழுக்க உணர்வு கலவையா இருக்கிறதுனால இந்த 100 பாட்டுக்கும் சேர்த்து பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. இது நம்ம மணிவாசகர் கொடுக்கல, நம்மவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படி பக்தி வைராக்கிய விசித்திரம்னா அது என்னது அது அப்படின்னு பார்க்கிற பொழுது, வைராக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொதுவாக வேற பொருள் சொல்றோம். வைராக்கியம் அப்படின்னுட்டு வைராக்கியத்தோடு இருக்கார் சார், உறுதியோடு இருக்கிறார், மன உறுதியோடு இருக்கிறார் அப்படின்னு தான் நாம் அதுக்கு பொருள் சொல்லுவோம். கொஞ்சமாவது வைராக்கியம், நிறைய வைராக்கியம் இருக்கு இல்லையா? அப்படி இப்போ வேடிக்கையாக சொல்லுவாங்க பிரசவ வைராக்கியம், அப்படி இல்லை பல வைராக்கியங்களை எல்லாம் வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த வைராக்கியத்துக்கெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது அது உறுதி இல்லாமல் இருப்பதை உறுதிபட இருப்பது போல சொல்லுவது. அவர்கிட்ட நான் பேசாம வைராக்கியமா தான் இருந்தேன், ஆனா அன்னைக்கு வேற சந்தர்ப்பம் ஆச்சிருச்சு, ஒன்றும் பண்ண முடியல, என்கிட்ட பேசிட்டாரு, நானும் பேச வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றதுங்களே. வைராக்கியமா இருந்தேன் இல்லையா? வைராக்கியமா ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அந்த ஹோஸ்ட் என்னை ரொம்ப வற்புறுத்தி, என்ன நீங்க நம்ம வீட்டில் சாப்பிடலன்னா எப்படி அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அது உங்க வீட்டை இல்ல பக்கத்தில் இருக்க விட்டுட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்தது நமக்கு வரும் இல்ல, அதுக்கு இவர் முந்திக்கிட்டாரு. நமக்கு அப்படித்தானே சொல்லுவாங்க. அதனால ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டேன், அது வைராக்கியம் கொஞ்சம் இது பாரி வைராக்கியத்தை சொல்லுவார். சரி அதெல்லாம் விட்டுருங்க. வைராக்கியங்கிறதுக்கு என்ன உண்மையான பொருள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். விராகம் என்று சொல்லக்கூடியதிலிருந்து வந்ததுதான் வைராக்கியம். விராகம் விராகம் வைராக்கியம். விராகம்னா என்ன அப்படி பார்க்கணும்ல. சரி, விராகம்னா அராகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அராகம் இந்த சைவ சித்தாந்தெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. அராகம்னா என்ன அர்த்தம்? யாரா ஒருத்தர் விருப்பு இந்த மறந்துச்சா? இல்லையா? அராகம்னா விருப்புன்னு அர்த்தம். கலை வித்தை அராகம் இல்லையா? அராகங்கிறது விருப்பு. அதுதான் இச்சையை தூண்டும்.
நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய இச்சையை தூண்டுவதற்காக அந்த அராகம்னு ஒரு தத்துவம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது அராகம்னா என்ன அர்த்தம்? இச்சை, விருப்பு. அதுக்கு ஆப்போசிட்டு விராகம். ஆப்போசிட் விராகம்னா என்ன தப்ப? சத்தமா சொல்லுங்க. வெறுப்பு. இது விருப்புன்னா அது வெறுப்பு. சரி, அப்ப வைராக்கியம்னா வெறுப்பு தன்மை. வைராக்கியம்னா என்ன அர்த்தம்? வெறுப்பு தன்மை. பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு சொன்னா, பக்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அன்பு. பக்தினா அன்பு, வைராக்கியம்னா வெறுப்பு. இந்த அன்பும் வெறுப்பும் எந்த விதத்தில் கலந்திருந்தால் நாம ஈசனுடைய திருவடியை பெற்றுவிடலாம். நமக்கு ஈசன் மேல அன்பு இருந்தால் ஈசனை பெற்றுவிடலாம் இல்லைங்களா? இஸ் இட் ஓகே? ஈசன் மேல அன்பு இருந்தால் ஈசனை, உங்களுக்கு you are not agreeing with me. ஈசன் மேல அன்பு இருந்தால் ஈசனை அடையலாமா முடியாதா? அடையலாம். அதுக்கு என்ன எவ்வளவு யோசனை? ஈசன் மேல அன்பு இருந்தால் ஈசனை அடையலாம் அப்படிங்கிறது ஜெனரல் ரூல். ஆனா மணிவாசகர் சொல்றாரு அது பத்தாது. என்ன சொல்றாரு? பத்தாது. ஈசன் மேல அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் மேல வெறுப்பு இருக்கணும். இந்த பாயிண்ட் கிளிக் ஆயிடுச்சா? புரியுதா உங்களுக்கு? நீங்க எந்த அளவுக்கு ஈசன் மேல அன்பை அதிகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் மேல வெறுப்பு அதிகரிக்கணும். பிரபஞ்சத்தின் மேலே வெறுப்பு இல்லாம how is your life அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க, இன்னும் அந்த ஏரியா பக்கமே வரலன்னு அர்த்தம். இதத்தான் விசித்திரம்னாரு. See, we should not love our life. We should love only Lord Shiva, nothing else. ஈசனை மட்டும். அவர் ரொம்ப செல்ஃபிஷுங்க. நம்மளெல்லாம் சொல்றாரு இப்படி. யாரு? சிவபெருமான் செல்ஃபிஷா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா சிவபெருமான் எவ்வளவு செல்ஃபிஷுங்கிறீங்க? அவரை மட்டும்தான் அன்பு செலுத்தணுமா? அவரை மட்டும்தான் கும்பிடணுமா? பிரபஞ்சத்து மேல எல்லாம் ஈஸ்வரர் இருக்க கூடாதான்? அவருக்கு உடனே நம்ம யாராவது நம்ம பிள்ளைங்க மேலேயோ நம்ம மனைவி மேலேயோ பேரம்பேத்தி மேலேயோ சந்தோஷமா கொஞ்சம் அன்பு காட்ட ஆரம்பிச்சோன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கோ. போயிட்டாயா அங்க, என்னை விட்டுட்டு போயிட்டான். மூஞ்ச தூக்கி வச்சுக்காரு. என்னை கவனிக்கவே இல்லை. 2 நாளா வரவே இல்லை. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு. 2 நாளா இந்த பூவை தூக்கி தூக்கி விட்டு எஞ்சிட்டு போயிடுறான். சாமிக்கு மட்டும் நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னு வச்சுங்க, he will be very happy. அவருக்கு அந்த செல்ஃபிஷ் உண்டு. அதை எவ்வளவு நுணுக்கமா மணிவாசகர் சொல்றாரு. நான் இந்த உலகத்தை வெறுக்கிறேன் சாமி, அதுல உண்மைதான் அது, தயவு செய்து நம்பு சாமிங்கிறாரு. நம்பு சாமி, நான் பாரோடு விண்ணாய் பறந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். பெருமானே, நான் எவ்வளவு சொல்றேன், நான் நீ இன்னும் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஆசை இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஒண்ணுமே கிடையாது சாமி. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவு இனி அமையும். எவ்வளவு தூரம் போட்டு சாமி கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு சொல்றாரு. அவரே அவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்றதுக்கு சொல்ல வேண்டி இருந்தால் நம்ம கதியில சாமி என் பக்தி எப்படி தெரியும் போற போக்கில் ஏதா போயிட்டு போவேன். அதான பக்தி. வா பரவாயில்ல.
ஆனா கண்ணப்பனாருடைய பக்தியை நீங்க நினைச்சு பாருங்க, திண்ணனாருடைய பக்தியை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த பக்தி 6 நாள் ஆன்சர் பண்ணிட்டார, 6 நாள் பண்ணி கொடுத்து விட்டாரு. அப்ப அந்த எவ்வளவு தூரம் பிரபஞ்சத்திலிருந்து பிரிஞ்சு நிக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த அன்பு வேலை செய்யுமா. நம்ம காட்டுற அன்பு, நாம காட்டுற அன்பு வேலை செய்யணும்னு சொன்னா பிரபஞ்ச தொடர்பு, அதைத்தான் வைராக்கியம் அப்படின்ற. பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படிங்கிற. விசித்திரம் விசித்திரம்னு கேட்டா நம்ம அன்பு செலுத்துறப்ப இந்த வெறுப்பை நாம பிரபஞ்சத்தின் மேல காட்டினா இந்த அன்புக்கு எக்கச்சக்கமான ரிட்டர்ன்ஸ் வருமா. நாம காட்டுற அன்புக்கு எக்கச்சக்கமான ரிட்டர்ன்ஸ். பேசுவார் சாமி, கூப்பிட்டு பேசுவார். எப்படி இந்த அருளாளர்களுக்கெல்லாம் நின்று இருக்காரு நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன், என்ன விஷயம். அதனால இந்த தொடர் இருக்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான தொடர். இது பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னாரு. இது ஒரு ஆளுக்கு விருப்பும் வெறுப்பும் ஒரே நேரத்தில் சேர்ந்து இருக்குமா? ஒருத்தருக்கு விருப்பும் சேர்ந்து இருக்குமா? விசித்திரம் தான் அப்படின்னாரு. விசித்திரம் தான். ஒருத்தன் மேல அன்பு அதிகமா காட்டிட்டு இன்னொன்னு மேல வெறுப்பையும் காட்டணும். நான் தான் அங்க அன்பு அதிகமா காட்டிட்டு இருக்கிறேனே, இதை பத்தி ஐ எம் வெரி சைலண்ட் அபவுட் திஸ். நோ, நான் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. நோ, நீ அதை வெறுக்கணும், அப்ப அந்த வெறுப்புங்கிறத எப்படி சொல்றாருங்கிறத நீங்க பார்க்கணும். அப்படின்னு சொன்ன அந்த வெறுப்புங்கிறது என்னன்னு கேட்டா, நான் தான் முதலே சொல்லிட்டேன், அந்த அந்த கேரிங். இப்ப நீங்க எவ்வளவு பண்ணி பாருங்க, அவர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்திருப்பாரு குதிரை வாங்குறதுக்கு. ட்ரெஷரில் கழுத்து போட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு கூட்டிட்டு எப்படி இந்த குதிரைகளை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு எல்லாம் யோசனை பண்ணி இவ்வளவு தூரம் நினைச்சு வந்தவர் அப்ரப்டா டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. இந்த மிக்சடு ஃபீல் இருக்கு பாருங்க, இந்த மிக்சட் ஃபீல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, தனக்கு சுவாமி மேல இருக்கிற அந்த அன்பு அப்பழுக்கு இல்லாதது, அது தூய்மையானது. நான் சாமி மேல வச்சிருக்கிற அன்பு தூய்மையானது. எப்ப அது தூய்மையா இருக்கும்னு கேட்டா, வேற ஒண்ணு மேல நான் அன்பு செலுத்தாத பொழுதுதான் அது தூய்மையா இருக்கும். செக்ளூசிவ், இதை நம்ம சைவ சித்தாந்தத்துல வலியுறுத்துகிறார்கள். இது எடுத்தவனே அந்த மாதிரி காட்டுறது கடினம், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதும் கடினம். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுவிட்ச் ஓவர் ஆகும். நம்முடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுவிட்ச் ஓவர் ஆகும். அது அந்த அன்பினுடைய நிலை தான் பக்குவம் என்று சொல்லப்பெறுகிறது. எனவே பக்குவம் அன்பினுடைய நிலை மட்டுமல்ல, வெறுப்பினுடைய நிலையும் சேர்த்துத்தான் கணக்கிடப்படும். நாம எவ்வளவு தூரம் அட்டாச்சா இருக்கிறோம், how much we are attached towards our life cycle எவ்வளவு அட்டாச்சா இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை, he knows by himself. I need not say, சார் சாமி நான் ரொம்ப பக்தியா இருக்கிறேன் சாமி, எல்லாம் தெரியும், வேலையை பாரு போய் அப்படின்றார். வேலையை போய் பாரு அப்படிம்பாரு. அந்த ஒரு ஃபீலை நீங்க மனசுல வச்சுக்கங்க. அந்த ஃபீல் மனசுல வச்சுக்கிட்டா இந்த பகுதி முழுக்க நமக்கு புரியும். தன்னுடைய அன்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறாரோ அவ்வளவு தூரம் தன்னுடைய வெறுப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் முயற்சி செய்வார் மணிவாசக பெருமாள். தன்னுடைய அன்பு சாமி மேல இருக்க தன்னுடைய அன்பு எத்தனைக்கு உண்மையானது, எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையானது, எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியானது என்றெல்லாம் நிறுவுவதற்காக
அவர் எவ்வளவு தூரம் முயற்சி செய்தாலும் அதே அளவுக்கு முயற்சி எனக்கு ஒன்னை தவிர வேறு எதுவும். சதகத்திலே 2வது பாட்டை பாருங்க, சதகத்தில் 2வது பாட்டு அதுதான். அதை நிறுவுவார். நான் ஒன்றை தவிர எனக்கு வேற ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுப்பா அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம we are in a life cycle. ஒரு வாழ்க்கை சுழற்சியில் நாம் நிற்கிறோம், ஒரு இடத்துல நிற்கிறோம். அந்த இடத்துல நிற்கிற பொழுது நம்முடைய கமிட்மெண்ட்ஸு, நம்முடைய அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் நாம் நிற்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய உறவு, நட்பு, பிரிவு, பகை, உயர்வு, தாழ்வு எல்லாமே அந்த இடத்துல நமக்கு வெவ்வேறு விதமாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் தான். அதெல்லாம் நம்ம இப்போ உதாரணமாக சொல்கிறேன், காமன் மேன், ஒரு காமன் மேன் நல்ல அற்புதமாக பூஜை பண்ணிகிட்ருக்குறோம், பூஜை பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நல்ல அன்போடு தான் பூஜை பண்ணுறோம். ஒரு நாள் பூஜை பண்ண உட்காருகிற பொழுது நம்முடைய ஏதோ ஒரு உறவு டாக்டர்னு வச்சுக்குவோமே, அவங்க வந்துட்டாங்க, நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா பண்ணிட்டு வாங்கப்பா, ஒன்றும் இல்லை அவரை பற்றி தான்ப்பா ஒரு விஷயம் சொல்லணும், நீங்கள் பண்ணிட்டு வாங்கப்பான்னு. எவரை பற்றி ஒரு விஷயம்? மாப்பிள்ளை பற்றி விஷயம். இப்போ பூஜை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க, அவ்வளோதான் போச்சு. முழுக்க முழுக்க பூஜை பண்ணாலும் மைண்டு எங்கே சுற்றுன்னு கேட்டால் என்ன கம்ப்ளைண்ட், என்ன பாசிட்டிவா நெகட்டிவா, அவன் முகம் எப்படி இருந்தது, வாடி இருந்ததா, டாக்டரோட முகம் எப்படி இருந்தது, இப்படி நம்முடைய தாட்ஸ் போகும்போது சாமி கதி அதோ கதி தான். இதுதானே நம்முடைய வாழ்க்கை நிலை. இது நான் ஐம் டாக்கிங் அபவுட் காமன் மேன், எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு தான் சொல்கிறேன் நான். யாரும் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒருத்தருக்கு 2 பேருக்கு, எல்லாருக்கும் நம்ம எவ்ரிடே வி மீட் வித் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்போ நம்ம அந்த மாதிரி. ஆனால் அதை உன்னால் வெல்ல முடியாதான்னு கேட்குறாரு மணிவாசகர். அது உன்னால் வெல்ல முடியாதா? அந்த வெல்ல முடிகிற அளவுக்கு நீ அந்த சிவனோடு ஒன்றுவதற்கான வாய்ப்பு எவ்வளவு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அதனால தான் அந்த முதல் பகுதி 10 பாட்டுக்கு மெய் உணர்தல் அப்படின்னு பேர் வச்சாங்க. மெய் உணர்தல் அப்படின்னு சொன்னா உண்மையை உணர்தல்னு அர்த்தம். மெய்யினா உண்மை தானே, உண்மையை உணர்தல். என்ன உண்மையை உணர்தல் அப்படின்னு கேட்டா, எதன் மீது நமக்கு பற்று அதிகப்பட வேண்டும், எதன் மீது நமக்கு பற்று குறைய வேண்டும் என்ற தெளிவு. அந்த மெய் உணர்தல், மெய்ப்பொருள் உணர்தல், மெய் உணர்தல் என்று சொல்லுகிற பொழுது எதன் மீது எது மெய்ப்பொருள் எது பொய்ப்பொருள் என்கிற தெளிவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் மெய் உணர்தல். மெய் அறிதல் இல்லை. வள்ளுவர் கூட மெய் அறிதல்னு சொல்ல மாட்டார், மெய் உணர்தல் என்றுதான் அவரும் தலைப்பிட்டிருப்பார். மெய் உணர்தல். ஏன்னா மெய்யை உணரத்தான் முடியுமே தவிர அறிய முடியாது. அப்படி மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை எவ்வாறு நாம் உணர்தல் வேண்டும், அந்த மெய்ப்பொருளை உணர்தல் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எடுத்த உடனே லெசன் ஏ தான் சொல்றாரு. லெசன் ஏ தான் சொல்றாரு. நான் ஏன் இந்த உதாரணம் சொன்னேங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு அது புரியும். இந்த முதல் பாடல், அந்த பாடலை பார்த்தா நான் ஏன் அந்த உதாரணம் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த முதல் பாடல்ல மெய் உணர்தல் என்று சொல்லுகிற பொழுது மெய் என்றே தொடங்குகிறார். மெய் என்றே தொடங்குகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து.
மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே உடையாய் என்னை கண்டுகொள்ளே. அதாவது உடலிலே மெய்ப்பாடுகள் நிகழ்கிற பொழுது உள்ளத்திலேயும் மெய்ப்பாடுகள் நிகழ வேண்டும். உடலிலே மெய்ப்பாடுகள், உள்ளத்திலேயும் மெய்ப்பாடுகள். அப்ப நாம சிவனை நினைந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கும் சிவனை போற்றிக் கொண்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு அடையாளங்கள் என்னவாக இருக்கும்னு சொல்றார். சிவனை போற்றிக் கொண்டிருக்கிறோம், சிவனை வணங்கி கொண்டிருக்கிறோம், சிவனுக்கு துதி செய்து கொண்டிருக்கிறோம், சிவனுக்கு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அடையாளங்கள் இருக்க வேண்டும். மெய்க்கு இந்த அடையாளங்கள் இருக்க வேண்டும், உள்ளத்துக்கு இந்த அடையாளங்கள் இருக்க வேண்டும். மெய் என்ன? உடம்பு, உள்ளம்னா மனம், அது தெரியும். இந்த ரெண்டுக்கும் எப்படி அந்த வெளிப்பாடுகள், உணர்வு வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப மெய்க்கு என்னென்ன சொல்லுகிறார்? மெய்தான் அரும்பி, மெய் அரும்புதல். அடுத்தது சொல்லுகிறார் விதிர் விதிர்த்தல். அடுத்தது மெய்க்கு என்ன ஆகணும்? விதிர் விதிர்த்தல். விதிர் விதிர்த்தல்னா நடுங்குதல், நடுங்கணும் உடம்பு. மெய்தான் அரும்பி, மெய் அரும்புதல், விதிர் விதிர்த்துதல். அடுத்தது கைகளை தலைமேல் குவித்தல், கண்ணீர் ததும்புதல், வாயினாலே சயசய போற்றி போற்றி என்று அலறுதல். இத்தனையும் இருக்கணும். எதுக்கு? மெய்க்கு. மெய்தான் அரும்பி, அந்த உடம்பு முழுவதும் மயிர்கால் தோறும் அந்த உணர்வு பொங்கி எழ வேண்டும். அரும்புதல் என்று சொன்னால் வியர்த்தல் என்று சொல்வார்கள். அது உணர்வினாலே வெளிப்படுகின்றது. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து கைதான் தலைமேல் குவித்து கண்ணீர் ததும்பி சயசய போற்றி போற்றி. இதெல்லாம் மெய்க்கு இருக்க வேண்டிய சமாச்சாரம். அதெல்லாம் கவனம் கட்டிட்டீங்களா? இதெல்லாம் மெய்க்கு இருக்கணும். உள்ளத்துக்கு எப்படி இருக்கணும்? முதல் நிலை சொன்னார். முதல் இது பொய்தான் தவிர்ந்து. அந்த உள்ளத்துக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமானது பொய் தவிர்தல் வேண்டும்னாரு. யாராவது நம்மளை பார்க்கிறாங்களா பூஜை பண்ணும் போதுன்னு பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பொய். உன்னை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, இல்லையா? இந்த பொய் தவிர்தல் என்று சொல்லுகிற பொழுது அந்த உள்ளமானது மெய்மையிலே ஒன்றி நிற்றல்.
அடுத்தது வெதும்புதல். வெதும்புதல் என்று சொன்னால் அன்பினாலே அரற்றி கிடத்தல். அன்பினாலே அரற்றி கிடத்தல். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து அப்ப இந்த உடலினுடைய நிலை, உள்ளத்தினுடைய நிலை, ரெண்டு நிலைகளையும் சொல்லுகிறார். இந்த ரெண்டு நிலைகளையும் சொல்லி இப்படித்தானே நான் உனக்கு வழிபாடு செய்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து. கைய எங்க வச்சாரு? திருவடிக்கு வச்சாரு. திருவடி எங்க இருக்கு? தலைமையில வச்சா திருவடி. ஆமா, நாம தலைமையில கொண்டு போய் கைய வச்சா ஈசனுடைய திருவடியை தொட்டு கொண்டு இருக்கிறோம் என்று பொருள். அதனாலதான் இப்படி வைக்க சொல்றது. ஏன்னா இங்கதான் இருக்கிறார் அவரு. துவாதசாந்தம் கழிஞ்சு இந்த இடத்துல நிக்கிறார். அதனால இங்க போய் இப்படி வச்சா அந்த காலை போய் தொடுறோம்னு அர்த்தம். அதனாலதான் உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து. விரையார் கிழக்கு என் கை வைத்து, விரையார் கிழக்கு என் கைதான் தலைமேல் வைத்து. கடல் எங்க இருக்குது? எரசு மேல, உச்சி மேல. அத நுட்பமா சொல்லுகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் வெதும்பி. கண்ணீர் ததும்பு காதலாகி கசிந்து கண்ணீர் வல்கி ஓதுவார் தமையினாரு ஞானசம்பந்த பெருமான். உள்ளம் வெதும்புதல். வெதும்புதல் என்று சொன்னால் அந்த நினைவிலேயே அது குழைந்து போகுதல், வெதும்பி போகுதல், குழைந்து போயிடும். உள்ளம் பொய்தான் தவிர்ந்து போற்றி சய சய போற்றி என்னும். இவர் இரண்டாவது தடவை கைதான் நிகழ விடேன்னாரு. நம்ம பேர் அந்த கைதான் நிகழ விடேனுக்கு இந்த கையை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படி அல்ல. கைதான் நிகழ விடேங்கிறது கைங்கிறது ஒழுக்கம்னு அர்த்தம், சிவநெறின்னு அர்த்தம் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட இந்த சிவநெறியை நான் கைவிட மாட்டேன். அப்ப இது சிவநெறி, இது கை ஒழுக்கம், இந்த சிவ ஒழுக்கம். சிவ ஒழுக்கம் என்பது சிவ வழிபாட்டிலே உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர அர்ப்பணித்தல். உடலையும் உள்ளத்தையும் ஒரு சேர அர்ப்பணித்தல். உள்ளத்தை அவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுதே உடலையும் அர்ப்பணித்து, உடலை மட்டும் அர்ப்பணித்து உள்ளத்தை அர்ப்பணிக்காமல் விட்டுவிட்டால் உள்ளம் வேறு எங்காவது நகருமே. ஆனால் அந்த உடலினால் செய்கிற வழிபாடு முழுமையாக போய் சேராது என்பதனால இரண்டையும் என்ன பண்ணியிருக்கார்? நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. சாமி ரெண்டையும் பின்னிருக்கார். மெய்யையும் உள்ளத்தையும் ரெண்டையும் பின்னிருக்கார். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். மெய்யினாலே வழிபாடு செய்கிற பொழுது உள்ளத்தையும் கொடுத்துடணும் அவர்கிட்ட. உள்ளம் முழுக்க அவர்கிட்ட தான் இருக்கணும், வேற எங்கேயும் இல்லாமல். பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சய சய போற்றி. போற்றி சொல்லணும், போற்றி சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சாமி இங்க குறிப்பிடுகின்றார். போற்றி என்பாருக்கு பொருளும் ஞானமும் போகமும் அருளும் அங்கனர் திரு அறத்துறை வந்தடைந்தார்னு அன்னைக்கு சொன்ன உங்களுக்கு. அந்த பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பாருக்கு அருளும் அங்கனர். யார் ஒருவர் போற்றி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு பொருள் தருவார், ஞானம் தருவார், போகம் தருவார். அதனால போற்றி சொல்ல வேண்டும். அதை மணிவாசகரை சொல்லி காட்டுகிறார். சய சய போற்றி போற்றி உன்னை போற்றி சய சய போற்றி என்னும்.
கைதான் நெகிழவிடேன். கைன்னா பொருள் தெரிஞ்சு கொண்டு, ரெண்டாவது கைக்கும் அதே கை பொருள் சொல்லக்கூடாது. இந்த கை நெறின்னு அர்த்தம். கைக்கு ஒழுக்கம் நெறின்னு அர்த்தம். அந்த ஒழுக்க நெறியை அடியேன் கைவிட மாட்டேன். உடையாய், என்னை உடையவனாக இருக்கிறவனே, என்னை அடிமையாக கொண்டிருக்கிற பெருமானே, உடையாய் என்னை என்ன சொன்னார் பாருங்க, கண்டுகொள்ளே. கண்டுகொள்ளே என்னாரு, என்னுடைய இந்த ஒரு சேர உள்ளத்தையும் உடலையுமாக சேர்த்து உனக்கு அர்ப்பணிக்கிற இந்த பக்தியை கண்டுகொள் என்று சொல்லுகிறார். கண்டுகொள் என்று சொல்லுகிறார். காண்பது பக்குவத்திற்கு, கொள்ளுவது உரிமைக்காக. நீ கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பக்குவம் நோக்கி எம்மை ஆழ்வீராக என்று குறிப்பிடுகின்றார். எனது உள்ளமும் உடலும் உமைக்கே இருக்கிறது, ஆகையினாலே பெருமானே என்னை கண்டுகொள்ளே, என்னை கண்டுகொள்ளே என்று இந்த பாடல்ல சொல்லுகிறார். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால், நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா, உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. அடுத்த முக்கியமான கருத்து சொல்லுகிறார். எந்த காரணம் பற்றியும் சிவனை விட்டு நகர்ந்து பிற தெய்வ வழிபாடு செய்துவிடக்கூடாது. அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். முழுமுதற் பொருளாக, மூலப்பொருளாக, முதன்மை பொருளாக சொல்லப்படுகின்ற சிவத்தை தவிர வேறு எந்த பொருளையும் வணங்காத தன்மை, இந்த சாஸ்டிட்டி, கற்புத்தன்மை, அது வேண்டும். அதனாலதான் அன்னைநாதர் சொன்னார், கபடுற்ற சித்தர் சற்சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து ஒரு வர்க்கம் இட்டு இடர் கருவிற் புகப்பகுத்து உழல்வானேன், சவடிக்கு இலச்சினைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்பளிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்று உணராரோ அப்படின்னு சாமி கேட்கிறார். அதாவது ஆகமங்கள்ல ஒப்புக்கொள்ளப்பட்ட மூர்த்தங்களை தவிர வேறு மூர்த்தம் வழிபடக்கூடாது. தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம், நடராஜரை வழிபடலாம், சோமாஸ்கந்தரை வழிபடலாம், அம்மையப்பரை வழிபடலாம், முருகனை வழிபடலாம், அம்பாளை வழிபடலாம், பிள்ளையாரை வழிபடலாம். எல்லாமே சிவமூர்த்தங்கள் தான் எல்லாமே. அப்படிப்பட்ட சிவமூர்த்தங்களை வழிபடுகிறவர்கள் ஆகமங்களில் சொன்ன அந்த சிவ ஆகமங்களில் சொன்ன இந்த மூர்த்தங்களை தவிர வேறு கடவுளை தெய்வம் என்று வழிபடக்கூடாது என்று சொல்லுகிறார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. நான் கொள்ளேன்ட்டாரு. புரந்தரன் இந்திரன், இந்திரலோகம், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானேன்னு அந்த இந்திரலோக இச்சையை மட்டும்தான் சொன்னார். நாம மணிவாசகரி இந்திரலோகத்தையும் தாண்டி பிரம்மலோகம், பிரம்மலோகத்தையும் தாண்டி வைகுந்தத்தையும் தாண்டி சொல்லிட்டாரு இல்லையா? அவரு இந்திரலோகத்தோடு மட்டும் நிறுத்திட்டாங்க, அதுக்கு அடுத்தது சொல்லல. நம்ம புரந்தரன் மால் அயன் வாழ்வு அப்படின்னுட்டார். சத்தியலோகம் வைகுந்தம் அதெல்லாம் வேணாம் எனக்குட்டாரு. கொள்ளேன் கொள்ளேன், யாராவது கொடுக்கிறேன்னா கூட எனக்கு வேண்டான்ட்டார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு.
குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். உன்னுடைய அதாவது சிவனடியார் அல்லாதாரோடு சேர்ந்தால் தீமை விளையும். நமக்கு நல்லா தெரியும் தீமை விளையும். சில பேர் அவரோடு பகைத்து கொண்டால் நமக்கு தீமைகள் விளையும். அப்படிங்கிறதுக்காகவே அவங்களோட பகைமை காட்டாது. அவங்கள என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு அதோட எண்ணத்துக்கு வந்த என்ன ரொம்ப விரோதம் காட்டினா நமக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க இல்லையா. எய்த்த வீட்டில் ஒரு போலீஸ்கார் குடியிருக்காருன்னு வச்சுக்கோமே, இப்போ நம்ம எப்படி இருப்போம் நீங்க சொல்லுங்க. போலீஸ்காரருக்கே எப்படின்னா அவர் இன்ஸ்பெக்டராவோ சப் இன்ஸ்பெக்டராவோ யாரோ ஒருத்தர் எய்த்த வீட்டில் குடியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அவங்க குவார்டர்ஸை விட்டுட்டு இதுதான் சௌரியமா இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்புல தேர்ந்தெடுத்து வந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கு வம்பு? அவங்களுக்கு ஒரு பிடிக்குமோ பிடிக்காது. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு பூஜையை அமுக்கமா தான் செய்வோம். ஏன் இது வம்பு அப்படின்னுட்டு மணிவாசகர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி எவனுக்கும் பயப்பட மாட்டேன். சிவபெருமானை வணங்குவதனாலே எனக்கு குடியே கெடும், எனக்கு தீமை வரும் என்றாலும் நான் சிவனடியார்களோடு தான் நட்பு கொள்ளுவேனே தவிர சிவனடியார் அல்லாதாரோடு ஐ வில் நாட் மேக் காம்ப்ரமைஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஐ வில் நாட் மேக் காம்ப்ரமைஸ். அவனோட வம்பு பண்ணா நமக்கு கெடுதல் நான் கவலைப்பட மாட்டேன் அதை பத்தி. அதுக்காக அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்க முடியாது என்னால. அவன்கிட்ட போய் அவன் ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறான், இருந்தாலும் துஷ்ட, இருந்தாலும் நமக்கு கெடுதல் பண்ணுவானேன்னு அவங்ககிட்ட போய் ஒரு சார் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கறது, அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு நம்ம அப்படிங்கிறார். எனக்கு அந்த நட்பு நல்லேன்னா எனக்கு நட்பு வேண்டேன்னு அர்த்தம், நட்பு கொள்ளேன்னு அர்த்தம். நல்லேன் என்று சொன்னால் உன்னுடைய அடியார்களை தவிர வேறு எவரோடும் நான் நட்பு கொள்ள மாட்டேன். அதனால அவரோடு நட்பு கொள்ளாததுனால எனக்கு தீமை வரும் என்றால் அதை பத்தி கவலைப்படவும் மாட்டேன். அவர்களோடு நட்பு கொள்ளாததுனால எனக்கு தீமை விளையும் என்றால் அதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற தைரியமா தான் சொல்றாரு. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன். குடிகடினும் என்று சொன்னால் கெடுதல்கள் என்னுடைய வாழ்க்கையில சேருமானாலும் சேராதுங்கிறத இப்படி சொல்லுகிறார். அடியாரோடு நட்பு வைத்திருக்கிறவர்களுக்கு அடியார் அல்லாதாரால் தீமை விளைவது கடினம், விளையாது என்பதை கெடினும் அப்படி வந்தாலும் அப்படின்னு சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? அது என்ன இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா அப்படி விளையாது என்று சொல்லுகிறது. அடியாரோடு உறவு வைத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு அடியார் அல்லாதாரால் விளைகின்ற தீமைகள் விளைவது இன்று. அந்த தீமைகள் வருவது போல மாய்ந்து போகும். ஆகையினால்தான் சொல்லுகிறார், குடிகெடினும் அப்படி கெட்டாலும் கூட கெடாது. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் அதுக்கு பொருள் சொல்லணும். குடி கெடாது, எனக்கு தீமை வராது. அப்படியே வருவதாக இருந்தாலும் அடியார் அல்லாதார், திருநீர் பூசாதார், உருத்தராட்சம் அணியாதார், திருவாசகம் பாடாதார், தேவாரம் ஓதாதாரோடு எனக்கு எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. நிறைய விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும் போல இருக்கு. சாமி ஒன்னொன்னு சொல்லிட்டு வரார். அப்ப நாம கொள்ளுகிற பக்தி சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம தொடர்பு கொள்ளுகிறவர்கள் நம்முடைய சிந்தையை பாதிக்காதவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களை பாதிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களோடு தான் எனக்கு உறவு, வேற யாரோடு எனக்கு உறவு கிடையாது என்று தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். நரகம் புகினும் எல்லேன் திருவருளாரே இருக்க பெறின். நரகம் புகினும் எல்லேன், ஒருவேளை திருவருளினுடைய சித்தம் மாணிக்கவாசக சாமி கொஞ்ச நாள் நரகத்தில் போய் இருந்துட்டு வா. சரிங்க சாமி, இருக்கிற சாமி. ஏன் நமக்கு வேண்டியவெல்லாம் அங்கதான் இருக்கிறான் போல இருக்கு.
கொஞ்சம் எல்லாத்தையும் தேத்திட்டு வா அப்படின்னு என்ன ஒருவேளை நரகத்துக்கு அனுப்பிச்சாருன்னா எள்ளேன், அதை மறுக்க மாட்டேன், சாமி உத்தரவு என்று சொல்லி அந்த நரகம் புகுவதற்கும் ஆயத்தமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நரகம் புகினும் எள்ளேன் எப்ப திருவருளாலே இருக்க பெறின். திருவருளினுடைய அப்ப வாழ்க்கையில நமக்கு நிகழ்வது எல்லாம் திருவருளாலே என்கிற உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு நடக்கின்றது எல்லாமே நான் என்னுடைய முயற்சிகள் அல்லாமல் ஈசனுடைய திருவருளினாலே விளைகின்றது என்கிற ஒரு நிலைக்கு நாம் வருவதுதான் பக்குவம் என்று சொல்லப்பெறுவது. நாம திருவருளாலே இது நிகழ்கிறது, இதுதான் திருவருள், இப்படித்தான் அதை அமைத்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அதன் மீது நமக்கு விருப்பு வெறுப்பு வருதல் கூடாது. வெறும் வாயில மட்டும் எனக்கு இதுதான் திருவருள், திருவருள் இப்படிதான் அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவதனாலே பத்தாது. திருவருளினாலே தான் இது விளைந்தது என்று ஒருவர் சொல்லுவாரே, ஆனால் அந்த விளைவினாலே அவருக்கு விருப்போ வெறுப்போ வரக்கூடாது. அப்பத்தான் அது திருவருளினாலே விளைந்தது என்று அவர் ஒப்புக்கொள்வார். இல்லைங்களா? உங்களுக்கு இப்ப நம்ம ஒரு விஷயம் நடந்துருச்சு, சரி இதுதான் திருவருள் போல இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம பையன் நாம சொல்றதை கேட்கலன்னு வச்சுக்குவோம், உதாரணத்துக்காக கேட்கல அப்படின்னு வச்சுக்குவோம். வச்சுக்கிறதுன்னா அப்படித்தான். இது ஏன் சார் பூசி மொழிகிட்டு இல்லை, எல்லாருக்கும் தான் தெரிஞ்ச விஷயம் இல்லையா? ஒன்று கேட்கறது இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இதுதான் திருவருள், அவன் எப்படி இருந்தாலும் நமக்கு விருப்பம் இருக்க, அவனுக்கு என்ன நல்லது உண்டோ அதை நம்ம செய்வோம், இல்லை அவனுக்கு எப்படி விளையுதோ அது திருவருள், அவ்வளவுதான் அப்படின்னு அந்த அளவுக்கு திருவருள் விளையுமா? விருப்பு வெறுப்பு இல்லாமல், அதுதான் திருவருள். நம்ம அவருடைய திருவருளினால் விளைந்தது என்று சொன்னால் மட்டும் பத்தாது, அந்த விளைவினாலே உனக்கு எந்த விதமான விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆகையினால்தான் சொல்லுகிறார், திருவருளாலே இருக்க பெறின் நரகம் புகினும் எள்ளேன். சுவாமியினுடைய திருவருள் அப்படி இருக்குமானால் அதையும் கூட நான் எள்ள மாட்டேன் என்று சொன்னால் இதுவும் அதே மாதிரிதான், புக மாட்டேன், நரகம் புக மாட்டேன், அப்படியே புகுந்தாலும் அப்படிதான் எடுத்துக்கணும், அப்படியே புகுந்தாலும். அது சொல்லுவாங்கல்ல சில சமயம் வீட்டில் இருக்கிறவங்க கூட, நான் ராத்திரி வரமாட்டேன், அப்படியே வந்தாலும் சாப்பிட்றதுக்கு என்னன்னு கேட்க மாட்டேன், சொல்லிடுறேன் வரமாட்டேன்னு தான் அர்த்தம். அதுக்கு வந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வரமாட்டேங்கிறது தான் இன்சிஸ்ட் பண்ணுது. அப்ப நரகம் புகமாட்டோம் நாம, அது எப்படி நரகம் புக முடியும்? முடியாது. அப்படியே புகுவதாக ஒரு வாய்ப்பு இருக்குமானால் கூட திருவருள் அப்படி விளையுமானால் நான் எள்ளேன், அதை பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். இறைவா உள்ளேன் பிற தெய்வம், மனசால கூட நினைக்க மாட்டேன். உள்ளேன்றார். உள்ளுதல் என்றால் நினைத்தல், மனசால கூட வேற ஒரு கடவுளை கடவுள்னு நான் நினைக்க மாட்டேன் இல்லையா? அப்படி நினைக்க கூடாது. அதனாலதான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொல்றார். யாரு? திருமூலர் சொல்றார். யார் தேடினா? அப்ப அவரே தேடி இருக்காரு, அவங்களாம் தேடி இருக்காங்க, எல்லாம் பார்த்து சொல்றாங்க, நாங்க மேல இருந்து வரோம், எங்களுக்கு தெரியும், நீ கீழேயே இருந்துகிட்டு நாங்க சொல்றதை கேட்கணும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் எங்கு தேடியும் அவனுக்கு ஒப்பாகவே சொல்லப்பட முடியாதுன்னா அவனை விட சிறந்தவர் இருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இருக்க வாய்ப்பு இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அடுத்ததா ஒண்ணு சொன்னார், அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. சிவனோடு ஒப்பார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லைன்னு எதுக்கு இன்னொரு தடவை சொல்லணும் அவரு அப்படின்னு கேட்டா, இங்க பல பேரு தன்னையே கடவுள்னு சொல்லிட்டு திரிவான், நம்பிராத அப்படிங்கிறதுக்காகத்தான் அது சொன்னார். என்ன அப்படி சொல்ற? இப்ப அந்த மாதிரி இப்ப நமக்கு என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி
அதில் சைவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே உங்களுக்கு இது சைவ நெறி மன்றம், சைவ நெறியை திருவாசகத்தை நாம் உணர்ந்து போற்றுகின்ற ஒரு மன்றம் என்பதனால சொல்லுகிறேன். இவங்க வெறுமனை சீரடி பாபாவை கும்பிட்டா கூட பரவாயில்ல. அது சீரடி பாபாவுக்கு முன்னாடி சிவரடி பாபாவை ஒரு சிவலிங்கத்தில் வச்சு முன்னால ஒரு நந்தியை வச்சிருக்கிறாங்க. இது நாம இது எப்படி அதை பர்மிட் பண்றது, அது எப்படி, அது எந்த மாதிரி, நமக்கு அந்த தெளிவு இல்லை. நந்திங்கிறது யாருக்கு இருக்கலாம்? சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இருக்கணும் இல்லையா? அவரை போய் சிவலிங்கத்திலேயே அவரை போட்டு அவருக்கு முன்னால ஒரு நந்தியை, இதைத்தான் சொல்லுகிறார். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது சொன்னார். அந்த அதுலயே வித்தியாசத்தை வச்சார். அவர் கூப்பிடும்போது சொன்னார், இறைவா உள்ளேன் பிற தெய்வம்னாரு. இறைவன் சிவன் ஒருவன் தான், தெய்வங்கள் பல உண்டு. அதனாலதான் தெய்வம்னு அதை சொன்னார். சிவபெருமானை மட்டும் இறைவா என்று சொன்னார். முழுமுதற் பொருள்னு அர்த்தம். உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே, எங்கள் உத்தமனே உன்னை அல்லாது, உன்னை தவிர பிற தெய்வம் நான் நினைத்து கூட பார்க்க மாட்டேன் பெருமானே. எங்கள் உத்தமனே உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு மால் இவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே. உத்தமன் அத்தன் உடையான். உத்தமன் என்று சொன்னால் 8 குணங்களையும் உடைய ஒருவன், அவன்தான் உத்தமன். ஏறத்தாழ 1-2 நல்ல குணம் இருந்தாலே உத்தமன் சொல்லிடுறோம் இல்லையா? அது உண்மையிலேயே பொருள் அல்ல. உத்தமன் என்று சொல்வது அது கீழே அதமம், மேல மத்தியமம், நடுவில் அதுக்கு மேல உத்தமம். உத்தமம்ங்கிறது ரொம்ப மேல்நிலை. அந்த உத்தமன் என்று சொல்லுவது மிக உயர்ந்த பதிக்குரிய குணங்களை உடையவனாக விளங்குதல் உத்தமன் என்றார். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி, அவனுடைய திருவடியையே நினைந்து நினைந்து உருகி உருகி. இப்ப தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றார், தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். இதான் மணிவாசகர் அந்த பல்வேறு நிலைகளில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற பகுதி திருச்சதகம். ரொம்ப அற்புதமான பகுதி அது. அதுல ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், அடியேன் நினைந்து உருகி மத்த மனத்தோடு ஊர் ஊர் திரிந்து மன நினைவில் ஒத்தன சொல்லிட எவரும் மால் இவன் என்ன தத்தம் மனத்தன பேச சாவது எங்கான்று. இப்படி மாத்தணும் அத. இப்ப நான் இன்னொரு தடவை படிக்கிறேன், அந்த பாட்டை எப்படி மாத்திக்கணும்னு பாருங்க. உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி மத்த மனத்தொடு ஊர் ஊர் திரிந்து மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிடையவரும் மால் இவன் என்ன தத்தம் மனத்தன பேச சாவது எஞ்ஞான்று. எனக்கு சாவது எஞ்ஞான்று என்று அப்படி கூட்டணும். இப்படி அவர்கள் ஒருவர் உயர்ந்த அருள் நிலையிலே இருக்கிற பொழுது
அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை இந்த உலகம் பார்த்தது இல்லை, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு அருளாளர் அவருடைய அருள் நிலையில அவர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி அவருடைய போக்கு எப்படி இருக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. சாமி சொல்றார், நான் எங்கள் சிவபெருமானுடைய திருவடியையே நினைந்து 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 உருகி, இப்ப நினைந்து நினைந்து உருகி என்று சொல்லுகிற பொழுது அந்த திருப்பெருந்துறையிலே அந்த திருவடி தீட்சை பெற்ற பிறகு அந்த திருவடியை நினைந்து நினைந்து உருகுகிறார். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று சொல்லுகிற அந்த நினைப்பில் அந்த திருவடியை தன் சிரசின் மேலே சூட்டினார். அந்த திருவடியை நினைந்து நினைந்து சுவாமி என்ன பண்ணியிருக்கார், நினைந்து நினைந்து உருகி உருகி மத்த மனத்தோடு, மத்தம்னா உன்மத்தம், உன்மத்தம் என்று சொன்னால் மயக்கம், ஒரு மாதிரியான மயக்க மனம் இல்லையா, மயக்க மனம். இப்ப மயக்க மனம்னு எப்படி சொல்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் அந்த இடத்த. மயக்க மனம்னு இப்ப டாஸ்மாக் கடையிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் யாரும் வச்சுக்குவோம், அவர் என்ன பண்ணுவார், எயித்தாவில் ஒருத்தர் ஸ்டடியாக வந்துட்டு இருப்பான், அவனை பார்த்து கேட்பார், ஏன் இப்படி ஆடுற நீ, ஏன் இப்படி ஆடுற, ஸ்டடியாக நிற்காமன்னு இவன் ஆடிட்டு இருப்பான் இல்லைங்களா. இப்ப யாரு ஸ்டடி யாரு இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டா நம்ம தெளிவா தெரியும், மயக்கத்தில் இருக்கிறவன் மற்றவரை பார்த்து மயக்கத்தில் இருப்பதாக சொல்லும். ரொம்ப அழகா இதுல பெரிய புராணத்தில் சொல்லுகிற பொழுது அந்த அப்பர் சுவாமிகளை திருநாவுக்கரசரை பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படின்னு தன்னுடைய மந்திரிகளை பார்த்து அவன் சொல்லி அனுப்புறான். அந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கிறார். இந்த சமணர்கள்லாம் போய் சொல்றாங்க, சாமி அரசே நம்ம சமண மதத்தை ஒழிக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறான், இங்க இருந்து எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு போய் நமக்கே ஊறு விளைவிக்கிறான், அவனை கூப்பிட்டு நீங்க ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம், முதல்ல கூப்பிட்டு வாங்க. உடனே என்ன பண்ற அந்த ஆளு அரசன் என்ன பண்றான், மகேந்திரவர்ம பல்லவன் மந்திரிகளை அழைச்சு மந்திரிகளை பார்த்து சொன்னா, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கார், நீங்க போய் அந்த நாவுக்கரசரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். நாவுக்கரசர்னு சொல்லிடுவான், அப்படி அவனுக்கு புண்ணியம் இருந்தா தானே சொல்லுவான் இல்லையா. அவன் சொல்றான், பாட்டு அப்படி போட்டிருக்காரு, மருள் கொண்ட மன்னவனும் மந்திரி யார் தமை நோக்கி. யாரு மருள் கொண்ட மன்னவன்? டாஸ்மாக் கடையிலிருந்து வெளியில வந்தவன், அப்படி வச்சு அப்படிதான் புரியும். அதான் மருள் கொண்ட மன்னவனும், மருள் கொண்ட மன்னவனும் மந்திரியார் தமை நோக்கி தெருள் கொண்ட இவர். அவன் சொல்றான், யாரை பார்த்து, சமணர்களை பார்த்து சொல்றான், ரொம்ப தெளிந்த ஞானமுடையவர்கள் அப்படின்னு சொல்றான். இவன் மயக்கமா இருக்கிறவன் ஒருத்தர் தெளிஞ்சிருக்கான்னு சொன்னான்னா அவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. தெருள் கொண்டோர் இவர் கூறும் தீயோனைனாரு, பேரை கூட சொல்ல. தெருள் கொண்டோர் இவர் கூறும் தீயோனை செருவதற்கு தண்டிப்பதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் அழைத்து கொடுவாரும் என்றார். காசு வாங்கிட்டு இல்ல வெளியூர் போயிருக்காரு, கதவு பூட்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ராஜா எவ்வளவு நம்பிக்கை பாருங்க மந்திரிக மேல. மந்திரிக அப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க போல இது மாதிரி. இது பெரிய புராணத்தில் இருக்கு. மந்திரியார் தமை நோக்கி பொருள் கொண்டு விடாது என்பால் கொணரும் என்றார் அப்படின்னு சேக்கிழார் எழுதியிருக்காரு. நோட் பண்ணுங்க, சோழ பேரரசுல சேக்கிழார் முதலமைச்சரா பணியாற்றியவர் இல்லையா. அவருக்கு தெரியும் இந்த மகேந்திரவர்ம பல்லவனுடைய இது எப்படி இருந்திருக்கு ஆட்சி அப்படின்னு. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இவர்
அடியே நினைந்து உருகி மத்த மனத்தோடு என்று சொன்னால் மயக்கமான அந்த மனம் என்று சொன்னால் இவருக்கு மயக்கமா இருக்கு, சிவ மயக்கம். சிவன் மேலே இருந்த அந்த பித்து இல்லையா, சிவன் மேலே இருந்து பித்து, அந்த பித்தினாலே என்ன செய்கிறார், ஊர் ஊர் திரிந்து ஒவ்வொரு ஊரா திரிந்து மன நினைவில் ஒத்தன சொல்லிட, இவருடைய மனசுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் சொல்றது, சிவபெருமானுடைய பெருமை சொல்றது, ஓன்னு தேம்பி அழறது, கீழே விழுந்து புரள்றது, சுவாமியை நான் அழிச்சின்னு போறேன்னு சொன்னீங்களே அழிச்சின்னு போலியே அப்படிங்கிறது. இப்படியாக தன் மனதில் இருக்கக்கூடிய பலவற்றமான எண்ணங்களை நான் வெளிப்படுத்தினேன். என்னுடைய மத்த அந்த பெருமான் மேல் வைத்திருந்த தீராத மயக்கத்தினாலே காதலினாலே நான் சொன்னேன். ஆனால் இதை கண்ணுற்ற ஊரார்கள் என்ன இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு கேட்டாங்கன்னார். இவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக நல்லாத்தானே இருந்தார். முதலமைச்சராக இருந்து ஏதோ 4 காசு சேர்க்கறது விட்டுவிட்டு இப்படியா இவர் ஊர் ஊரா திரியணும்? ஏன் இப்படி திரிகிறார்? ஏன் இப்படி பேசுகிறார்? அந்த மத்த மனத்தோடு என்று இவர் ஒத்தன சொல்லிட, ஊர் ஊர் திரிந்து ஒத்தன சொல்லிட, ஒரு இடத்துல இருக்க முடியல, ஊர் ஊர் திரிந்து ஒத்தன சொல்லிட. அப்ப சொல்லுகிற பொழுதுதான் எவரும் தத்தம் மனத்தன பேச, எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சா அவங்கவுங்க மனசுல பட்டது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை ஒரு சைக்கியாட்ரிஸ்டை கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும், அவருக்கு ஏதோ நடந்துருச்சு, அவருக்கு புத்தி பேதலிச்சிருச்சு அப்படின்னு அவரை தத்தம் மனத்தன தங்களுடைய மனதிலே தோன்றியதெல்லாம் என்னை பற்றி சொன்னார்கள். அப்ப சாமி சொல்றாரு, இவங்க என்ன வேணா சொல்லட்டும், நான் சாமிகிட்ட என்ன கேட்கிறேன்னா, இவங்க பேசுறது எதுவும் என் காதுல விழாதபடிக்கு சாமி வச்சா போதும் எனக்கு. என்ன இவங்க பேசுறது எதுவும் என் காதுல விழாம வச்சா போதும். அதத்தான் சாவ என்றால் எஞ்ஞான்றுகொள் சாவதுவே என்று சொன்னால் மனமானது இறந்த நிலையில இவர்கள் என்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்ற கவலையும் இல்லாமல், பெருமானே உன்னை நினைப்பதையே நான் செய்து கொண்டிருக்க வேண்டும், இந்த மனதினாலே நான் உன்னை பற்றி கொண்டு பல்வேறு விதமாக உன்னுடைய அருளை போற்றிக் கொண்டு உனக்கு சொல்லி வருகிற இந்த ஒத்தன சொல்லிட, ஒத்தன பாருங்க. இவர் சொன்னதெல்லாம் ஒத்தன, அவங்க சொன்னதெல்லாம் தத்தம் மனத்தன. இவர் சொன்னது என்ன? ஒத்தன. அவங்க சொன்னதெல்லாம் தத்தம் மனத்தன. தத்தம் மனத்தன அவனுக்கு தோன்றதை சொல்லிட்டு இருந்தான். ஒத்தன சிவபெருமானுக்கு உகந்ததைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒத்தன சொல்லிக் கொண்டிருந்தேன். சிவபெருமானுக்கு எது உகக்குமோ அதையே சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து அவரும் தத்தம் மனத்தன பேச, எஞ்ஞான்று கொல் சாவதுவே. எஞ்ஞான்று கொல் சாவது, எப்பொழுது மனமானது இறக்கும், யார் என்னை பற்றி எது சொல்லுகிறார்கள் என்கிற அந்த கவலை இல்லாமல், பெருமானே தங்களுடைய அந்த கருணையை மட்டுமே நினைக்கக்கூடிய அந்த பக்குவத்தை தேவரீர் தர வேண்டும் என்று சொல்லுவதனாலே நமக்கு அந்த பக்குவத்தை ஊட்டுகிறார். இப்ப இதுல பார்க்கிற பொழுது முதல் பாட்டில் சொல்லுகிற பொழுது மெய்யும் உள்ளமும் இரண்டும் இணைந்து பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். மெய்யினுடைய விதிர்ப்பாடுகள், உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகள், அது வெதும்புதலும் பொய்தான் தவிர்த்தலும், இந்த இரண்டும் மெய்க்கு விதிர்த்தல், அது கண்ணீர் ததும்புதல், சயசய போற்றி என்று அரற்றுதல், கைதான் உச்சிமேல் குவித்தல், இதெல்லாம் மெய்க்கு இருக்கக்கூடியவற்றையாக இந்த சொல்லுகிறார். இது முதல் பாட்டில் பூஜைப்படி இருக்க வேண்டும். இரண்டாவது பாட்டு சொல்லுகிற பொழுது சிவபெருமானை தவிர வேறு எந்த கடவுளையும் நினைக்க மாட்டேன்
அது கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடியடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் என்று சொல்லக்கூடிய அடியாரோடே இணக்கம், அடியாரோடே இணக்கம், பெருமான் ஒருவனையே வணங்குதல் என்று சொல்லக்கூடிய கொள்கையை நிறுத்துகிறார். இனி மூன்றாவதாக, நாம் பக்தி செலுத்துகிற பொழுது, நாம் பெருமானுக்கு பக்தி செலுத்துகிற பொழுது, பெருமானுக்கு தொண்டு செய்கிற பொழுது, அதை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் செவி சாய்க்க கூடாது என்று சொல்லுகிறார். அதை பற்றி நாம் செவி சாய்க்க கூடாது. நம்முடைய கடமையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும், நம்முடைய வழிபாட்டை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும். ஒருவர் நம்முடைய பக்தியை தத்தம் அனத்தன பேசுவார், நீங்கள் ஒத்தன பேசுங்கள், அதுவே போதும் என்று மணிவாசகர் சொல்லுகிறார் என்று சொல்லி நமக்கு ஒவ்வொரு அறிவுரையாக அறவுரையாக சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 3 பாடல்களை நாம் சிந்தித்தோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை, அடுத்த வியாழக்கிழமை என்ன, சனிக்கிழமை வச்சுக்கலாமா? சரி, மீண்டும் சனிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படிங்கிறார். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா? மீண்டும் சனிக்கிழமை, அதான் நாளை மறுநாள் திருச்சதகம் நாம தொடர்ந்து சிந்திப்போம். பாருங்கள், 100 பாட்டு இருக்கு, எல்லாமே நமக்கு அவர் தருகிற அறிவுரை. ஆனா அறிவுரையா சொல்ல மாட்டார், தனக்கு மேல ஏத்திக்கிட்டு தான் சொல்லுவார், தனக்காக சொல்லிக் கொள்வார், அவற்றை நமக்காக எடுத்து ரொம்ப அற்புதமான செய்திகள் எல்லாம் சுவாமி சொல்லுகிறார். அதெல்லாம் அனுபவத்தில் விளைந்தவை, அதனாலே அவை தேனிலே ஊறிய பலாச்சுளை போல இனிக்கும். அந்த பக்தி சொல்லொணாத இன்ப பக்தி, அதனை நாம் அனுபவிப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, சமீபத்திலே 26ஆம் தேதி 14ஆம் ஆண்டு விழா, ஞானத்திரளினுடைய ஆண்டு விழா நிகழ்ந்தது. அதிலே நாம் வெளியிட்டோம் பெரிய புராணத்தினுடைய 4273 பாடல்களுக்கும் அடியன் விளக்கம் சொல்லியிருக்கேன். சொற்பொழிவு தான். இந்த பெரிய புராணம் முழுக்க பாயிரத்தில் உலகலாம் தொடர்ந்து நிலவி உலகலாம் என்று முடிகிற வரைக்கும் அத்தனை பாடல்களுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கேன். இது ஒரு அரிய பொக்கிஷம். எந்த பாடலுக்கு உங்களுக்கு என்ன விளக்கம் பெரிய புராணத்தில் வேண்டுமென்றாலும் நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம். அந்த 13 சருக்கங்களும் எல்லா நாயன்மார்களை பற்றிய விவரங்கள் அத்தனையும் 13 சருக்கங்களும் பாடல் பாடலாக பாடல்களுக்கு முழுமையான விளக்கம் 4273 பாடல்களுக்கும் என்று. ஆமா, இதுல கமலநாத் சத்சங்கத்தினுடைய பங்கும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சில நாயன்மார்கள் வரலாறு, இங்கே சொல்லப்பட்ட வரலாறை நாம் எடுத்து அதில் இணைத்து கொண்டோம். அடுத்ததாக ஞானத்திரள் 2023 வால்யூம் வெளியிட்டோம். அது போன வருடத்தினுடைய 12 இதழ்களும் இணைந்த ஒரு தொகுப்பாக அமைந்திருக்கிறது. இந்த தொகுப்பு ரொம்ப வேல்யூபிள். கொஞ்ச நாளைக்கு தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் நோ ஸ்டாக் ஆகிடும், வேணுங்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம். திருவருட்பயன் என்கிற நூலும் வெளியிட்டோம், அதுவும் வேணுங்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் சனிக்கிழமை மாலை நாம் மிகச்சரியாக 7 மணிக்கு சந்தித்து தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி இப்பொழுது 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.